Taste the Daily. தேனி மாவட்டம் கம்பத்தில் அதிமுக கொடிக்கம்ப மேடையை மர்ம நபர்கள் இடித்து அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக கொடிக்கம்பம் பல ஆண்டுகளாக இருந்து வந்த நிலையில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டிருந்த சிமெண்ட் மேடையை மர்ம நபர்கள் நள்ளிரவில் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர். இதனை கண்ட கழக நிர்வாகிகள் குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் விடியா திமுக ஆட்சியில் மர்ம நபர்கள் துணிச்சலாக குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் புதிதாக வடிகால் வாய்க்கால் அமைத்தும் சிறிய மழைக்கே மழைநீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருத்தாச்சலம் கடைவீதி தபால் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறனற்ற திமுக அரசால் புதிதாக வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. புதிதாக வடிகால் வாய்க்கால் அமைத்தும் மழைநீர் சாலைகளில் தேங்கி நின்றதால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற திமுக அரசு முறையாக கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால் மழைநீர் தேங்கி நிற்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை குப்பை கிடங்கில் சுற்றுச்சூழலை பாழ்படுத்த வந்த விடிய அரசின் முயற்சியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தடுத்து நிறுத்தினார். சுப்பிரமணியபுரத்தில் செயல்படும் குப்பை கிடங்கில் உள்ளூரில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மட்டுமே கொட்டப்பட்ட நிலையில் எதையும் வீம்புக்கும் செய்யும் விடியா ஸ்டாலின் ஆட்சி மாவட்டத்தின் மற்ற பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளையும் செங்கோட்டையில் கொட்ட முனைந்தது. தகவல் அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் சென்று நகராட்சி அலுவலர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியதை அடுத்து அணிவகுத்து நின்ற குப்பை வாகனங்கள் அடுத்த நிமிடம் காணாமல் போயின. நம்ம ஊர் குப்பையை எடுத்துக்கொண்டாந்து தட்டுறதுக்கு அனுமதி இல்லைன்னு நீங்க சொன்னீங்களா சொல்லலையா? குப்பை அப்படி போகக்கூடாது சார். எங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்காங்க, எங்க எல்லாத்துக்கும் ஃபைன் போட்டுருவாங்க, எங்களை எல்லாத்தையும் முடக்கிடுவாங்கன்னு சொன்னீங்களா சொல்லலையா? வெளியூர் குப்பையை கொண்டாந்து கொட்டதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? யார் சார் கொடுத்தா? கலெக்டர் போடுற உத்தரவு கொடுங்க. நீங்க யார் சார்? நீங்க யார்? எந்த அதிகாரி? கலெக்டர் போட உத்தரவு கொடுங்க. நீங்க யார் சார்? எங்க அந்த உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அரசு மருத்துவ நிகழ்ச்சிகள் மருத்துவர்களிடம் பணம் பெற்று நடத்தப்படுவதாக ஆடியோ வெளியான விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை இதுவரை கண்டறிய இயலவில்லை என விளம்பர வரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருப்பது ஸ்டாலின் அரசின் கையாளாகாத நிலையை வெளிப்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அரசு மருத்துவ நிகழ்ச்சிகளுக்காக மருத்துவர்களிடம் வசூல் நடத்தப்படுகிறது என ஆடியோ வெளியான விவகாரத்தில் உரிய நபர்கள் இதுவரை பிடிபடவில்லை என ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையை அம்பலப்படுத்தினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மின்கம்பங்கள் முறிந்து நகரம் முழுவதும் இருளில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சூறைக்காற்றுடன் மழை பெய்த நிலையில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததில் மின்சார கம்பிகள் அறுந்தும் மின்கம்பங்கள் சாய்ந்தும் விழுந்ததால் நகரம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் மின்வாரியத்தில் போதிய பணியாளர்களை நியமிக்காத ஸ்டாலின் அரசிற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வழக்கறிஞரை தாக்கிய மருத்துவரை கைது செய்ய கோரி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. வழக்கறிஞர் சுதாகர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் அங்கு அவருக்கும் மருத்துவர் ராஜகணேஷுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த மருத்துவர் வழக்கறிஞர் கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த சக வழக்கறிஞர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சி மீது சிறிதும் பயம் இல்லாததால் அரசு மருத்துவர்கள் ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஆம்புலன்ஸ் வேக தடையில் ஏறி இறங்கிய போது ஆம்புலன்ஸில் இருந்த நோயாளி வெளியே வந்து விழுந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டுப்பட்டறையில் இருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட நபர் குன்னூர் அரசு லாலி மருத்துவமனைக்கு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது ஆம்புலன்ஸ் வேக தடையில் ஏறி இறங்கிய போது உள்ளே இருந்த நோயாளி ஆம்புலன்ஸில் இருந்து வெளியே வந்து விழுந்தார். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மீண்டும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பினர். திறனற்ற திமுக அரசு ஆம்புலன்ஸுகளை முறையாக பராமரிக்காததால் தரமற்ற ஆம்புலன்ஸுகள் இயக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.